வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். எல்லாரும் என்கிட்ட கேட்டது என்னன்னா, இந்த ரெமெடி பரிகாரம் என்பது பலிக்குமா? பலிக்காதா? பலனை சொல்லியாச்சு. நேரம் இப்படி இருக்கு. 7 சனி இப்படி பண்ணுது. ஹாரோஸ்கோப்ல தசை சரியில்லை. அதெல்லாம் புரியுது. தோஷம் இருக்கு. எல்லாம் புரியுது. பரிகாரம் ஒன்று இருக்கா? இல்லையா? பண்ணா பலிக்குமா? பலிக்காதா? இந்த கேள்விக்கு நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறேன். அப்புறமா நீங்களே அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ நீங்கள் போகிறீங்க. அவர் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், இல்லை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கையில் கொடுக்குறீங்க. சப்போஸ் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, இந்த மெடிசனை சாப்பிடுங்க, ஒரு 2 மாதம் கழிச்சு வாங்க, சரியாயிடும். இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க, இது குணமாயிடும் அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் பண்ணுவீங்க. சப்போஸ் அவர் சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்ரு, இதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது, நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம், பட் பண்ணுவீங்க. அது மாதிரி தான் அந்த பரிகாரம். ஹாரோஸ்கோப்பில் எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் பண்ணால் சால்வ் ஆகிடும் ஒரு விதி இல்லை. சிலதுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, என்ன தடையாக இருக்குது? இப்போ கல்யாணம் டிலே ஆகுது, ஒரு தடையாக இருக்குது. ஒருவேளை அந்த சார்ட்டில் வந்து விதி கல்யாணம் ஆகும், கல்யாணம் நடக்கிற வாய்ப்பும் இருக்குது, கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆனால் ஒரு தடை மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துருக்கு. ஒரு நெகட்டிவ் பிளானட் போய் 7th ஹவுஸ்லையோ இல்லை 8th ஹவுஸ்லையோ பொசிஷன் எடுத்திருக்கு, அதனால் தடையாக இருக்குது. அதை நிவர்த்தி செய்யணும்னா அதுக்கு ரெமெடி இருக்குது. அதை முறையாக கரெக்டாக பண்ணால் பலிக்கும். சப்போஸ் ஒரு வேலை, ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம், ஒரு வேலை கிடைக்கல, ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருக்குது, அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அது பலிக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கு ஆயில் பாவம், நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆயில் பாவம் வந்து வீக்காக இருக்குது, இந்த மாதிரி ஒரு கண்டம் வருது, இதுலேருந்து தப்பிக்க ஏதாவது ரெமெடி பண்ணால் சரியாயிடுமானா அது கடவுள் தான் செய்யணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெமெடி கொடுக்கலாம், பட் பலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போது பரிகாரம் என்பது எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் பலிக்கும் என்பது அர்த்தமே இல்லை. அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் உள்ள யோக அவயோகங்கள், தசா புத்திகள், அதே மாதிரி அந்த சார்ட்டில் உள்ள பர்சன்டேஜ், எல்லா கிரகமும் கெட்டு போயிடுச்சுன்னா காப்பாற்றுறது கஷ்டம். ஒன்று சரியா இல்லை, சரி அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது, பண்ணலாம், இல்லை மாற்று வழி என்னன்னு பண்ணலாம். அதே மாதிரி பரிகாரங்களை எது பலிக்கும்? இது நிறைய பேர் கேட்டிருக்காரு. என்ன மாதிரி பரிகாரம் பலிக்கும்? கோயில் போனால் பலிக்குமா? இல்லை விளக்கேற்றி வழிபட்டால் பலிக்குமா? வீட்டில் பூஜை செய்தால் பலிக்குமா? விரதம் இருந்தால் பலிக்குமா? இல்லைனா சில பேர் மலை ஏறினா பலிக்குமா? மொட்டை அடித்தா பலிக்குமா? மாலை போட்டால் பலிக்குமா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு அஸ்ட்ராலஜியில் வந்து இது செஞ்சால் பலிக்கும், ஜெம்ஸ்டோன் போட்டால் பலிக்குமா, ஹோமம் பண்ணால் பலிக்குமா, பூஜை பண்ணால் பலிக்குமா, இது நிறைய பேர் தேங்காய் உடைச்சா பலிக்குமா, நிறைய பேர் கேட்டுருக்காங்க. நான் என்னுடைய கருத்து, என்னுடைய ஒரு அனலைசிஸில் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பில் ஒரு டைப் இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முறை இருக்குது, ஒரு ராசிக்கு ஒரு விதம் இருக்குது. அதை அதன் வழியில் கரெக்டாக போய் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு பலிதன் உண்டு. எல்லாத்த விட மெயினாக உணர்வுபூர்வமாக, மனதார உளமாற உணர்வுபூர்வமாக ஒரு சின்ன காணிக்கையோட ஒரு சின்ன வேண்டுதல் செஞ்சால் கூட அந்த பலன் பலிக்கும். அது நீங்கள் ரொம்ப நியாயமான முறையில், நேர்மையான முறையில், ஒரு உண்மையான முறையில் அந்த பக்தியோடு போனீங்கன்னா அதுக்கு பலிதன் உண்டு. நிறைய அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்யலாம் சொல்கிறத விட எளிமைக்கு தான் இறைவன் முதல்ல ஒரு அடி எடுத்து முன்னாடி வருவார். அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்களை எளிமையாக உணரணும். உங்களை படைத்த கடவுளை நீங்கள் வந்து உளமாற நம்பணும். அந்த நம்பிக்கையோட சிம்பிளாக உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அந்த காணிக்கையோடு நீங்கள் அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த பலன் பலிக்கும். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி, இந்த பூஜை ஹோமம்லாம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணலாம், தப்பே கிடையாது. பரிகாரங்களில் நிறைய டைப் இருக்குது. யந்திரம், மந்திரம், தந்திரம், அப்புறம் ஹௌஷதா, அப்புறம் ரத்தின, அப்புறம் யக்ன. யக்னா தான் நீங்கள் சொல்கிற ஹோமம், பூஜை. இந்த யக்னத்தில் ஒரே ஒரு விசேஷம் இருக்குது. அது என்ன விசேஷம் அப்படின்னா, நாம் வந்து கோயிலுக்கு போக முடியல, வெளிநாட்டில் இருக்கோம், வெளியூரில் இருக்கோம், இல்லை கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை, ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். ஆனால் அக்னி இந்த பிரபஞ்சத்தில் எல்லா சக்தியும் போய் செலுத்தும். உங்களுக்காக உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா அம்மா பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, இதெல்லாம் சொல்லி யாராவது உங்களுக்காக சங்கல்பம் செய்து இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். அது உங்களுக்கு பலிதனை கொண்டு வரும். இது ஒரு மெத்தடு. இது வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஹீல் பண்ணுற மாதிரி. அடுத்து ரத்தினம், அதை நீங்கள் அணிஞ்சிட்டா தான் பலன் கொடுக்கும். ஸோ ஜெம்ஸ்டோனை பற்றி நீங்கள் வேர் பண்ணிக்கணும், இல்லை உங்களோட ஒட்டி இருக்கணும். அது அப்போ தான் அதுக்கு ஒரு பலிதன் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து யந்திரன்றது நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி, ஒரு யந்திரம்னு இருக்குது, அது சக்கரங்கள் மூலமாக வரையலாம், இல்லை நீங்கள் ஒரு யந்திரமாகவே இருக்குது, அதை எனர்ஜைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது, உங்கள் வீடோ ஆஃபீஸோ வச்சு தான் யந்திரம். மந்திரன்றது நீங்கள் ஜபிக்கிறது, நீங்கள் தினம் உலகத்தில் எந்த மூலையில் தான் ஜபிக்கலாம்.
அது மந்திரம். ஸோ அதுக்கப்புறம் தந்திரம். தந்திரம் தாந்திரிக். ஒரு மெத்தடில் எவ்ரிடே நீங்கள் ஒரு ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு பேர் தாந்திரிக், தந்திரம்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் இந்த பரிகாரங்கள் பலிக்கும். ஆனால் ஒன்றையும் ஞாபகம் வச்சுங்க, அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் அது பலிக்கும், அது நடக்கும், அது உறுதியாகவே மாற்றத்தை செய்யணும்னா தான் அது நடக்கும். அது நடக்கவே நடக்காது, சரியே வராது, முயற்சி பண்ணி ட்ரை பண்ணலான்னா அவ்வளோதான் அதுக்கு பலன் உண்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பரிகாரமும் பலிக்கிறது இல்லை, எல்லாருக்கும் எல்லா வேண்டுதலும் நிறைவேறதும் இல்லை. பட் அவங்க முயற்சியும் ஈடுபாடை பொறுத்து தான் இருக்கு. வாழ்த்துக்கள்.